5 பெருமாள் கோவில்கள், ஒரே பிரசாதம். ஆலயங்களில் ஆண்டவன் அருளுக்கு அடுத்தாற்படியாக பிரசாதம் சிறப்பு வாய்ந்தவை. ஆனால் 5 பெருமாள் கோவில்களில் ஒரே பிரசாதம். எந்தெந்த கோவில்கள், என்ன பிரசாதம் தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் தோசை. காஞ்சிபுரம் என்றால் பட்டு, காஞ்சிபுரம் இட்லி புகழ்பெற்றது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தோசை பிரசாதமாக வழங்கப்பட்டு வருவதை கேள்விப்பட்டதுண்டா? வரதராஜ பெருமாள் கோவில் வைணவ பாரம்பரியத்தில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகும். இக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாநகரில் அமைந்துள்ளது. இக்கோவில் 31வது திவ்ய தேசமாகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தோசை பிரசாதத்திற்காக வழங்கப்படும் சேவைக்கு தோசைப்படி என்று பெயர். இது அக்காலத்தில் இருந்த சேவை முறையை குறிக்கும் சொல்லாகும். கிருஷ்ணதேவராய மன்னர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தோசைப்படி சேவைக்காக 3000 பணம் நன்கொடையாக வழங்கியதாக கல்வெட்டு குறிப்புகளில் உள்ளது. பிரசாதமாக வழங்கப்படும் தோசை காரமாக இருக்கும். சீரகம், மிளகு, மிளகாய் பொடி போன்ற மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வழங்கப்படுகிறது. பாடலாற்றி நரசிம்மர் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் மிளகு தோசை. பாடலாற்றி நரசிம்மர் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் எனுமிடத்தில் அமைந்துள்ளது. பாடலாற்றி நரசிம்மர் கோவிலில் அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் சேர்த்து தயாரிக்கப்படும் மிளகு தோசை பித்தளை பானைகளில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் சம்பார தோசை. ரங்கநாத பெருமாள் கோவில் திருச்சி மாவட்டம், திருச்சி மாநகரத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் 108 திவ்ய தேசங்களில் முதல் தலமாகும். இவ்வாலயத்தில் சம்பார தோசை பிரசித்தி பெற்றதாகும். சம்பா மற்றும் நவதானியங்களை கொண்டு செய்து வழங்கப்படும் தோசைக்கு தொட்டு சாப்பிட எலுமிச்சை ஊறுகாய் கொடுப்பார்கள். கோதுமை, மொச்சை கொட்டை, கொள்ளு, எள், கருப்பு உளுந்து, கருப்பு கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, பச்சரிசி, எண்ணெய், உப்பு, மிளகு, சீரகம், சுக்குப்பொடி அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நன்கு கழுவி 5 மணி நேரம் ஊற வைத்த பின்னர் அரைத்து 6 மணி நேரம் புளிக்க வைக்கவும். பின்னர் ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், சுக்குப்பொடி சேர்த்து தாளித்து மாவில் ஊற்றி அதன் பிறகு சூடான கல்லில் அப்பம் போல் ஊற்றி பரிமாறவும். மதுரை கள்ளழகர் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் சம்பா தோசை. கள்ளழகர் கோவில் மதுரை மாவட்டம், மதுரை மாநகரின் மையத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் கோவிலில் அமைந்துள்ளது. இத்தலம்
108 திவ்ய தேச தலங்களில் 102வது தலமாகும். பகை தீர்க்கும் பிரசாதம் சம்பா தோசை. பச்சரிசி, கருப்பு உளுந்து, மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், நுவலங்கங்கை தீர்த்தம் உள்ளிட்டவைகளை பக்குவமாக கலந்து நெய்யில் பொய்த்தெடுப்பதுதான் சம்பா தோசை. உறவு சண்டைகள் எதுவானாலும் கள்ளழகர் கோவிலில் உள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி வாசலில் தீர்த்து வைக்கிறார்கள். கள்ளழகரையும் கருப்பண்ணசாமியையும் வேண்டிக் கொண்டு சம்பா தோசையை ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டால் எந்த சண்டையும் இல்லாமல் ஒன்றிணைவார்கள். மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் போது பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமாக சம்பா தோசை வழங்கப்படுகிறது. திருப்பதி வெங்கடேச பெருமான் கோவிலில் முன்பு பிரசாதமாக வழங்கப்பட்ட சர்க்கரை தூவிய தோசை. வெங்கடேச பெருமாள் கோவில் ஆந்திர பிரதேச மாநிலம் திருப்பதியில் உள்ள திருமலையில் அமைந்துள்ளது. இத்தலம் 108 திவ்ய தேசங்களில் 75வது தலமாகும். திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு சர்க்கரை தூவிய தோசை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. காலப்போக்கில் தற்போது லட்டு பிரசாதம்தான் வழங்கப்பட்டு வருகிறது. 2003ஆம் ஆண்டில் வெளியான தூள் திரைப்படத்தில் திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி என்ற நகைச்சுவை காட்சி இடம்பெற்றிருக்கும். ஆனால் திருப்பதியில் லட்டு பிரசாதத்துக்கு முன்பே சர்க்கரை தூவிய தோசை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டு சான்றுகள் உள்ளது. பக்த கோடிகளே 5 கோவில்களுக்கு சென்று பிரசாதம் சாப்பிட்டு விட்டு நமது சேனலுக்கு கமெண்ட் அனுப்பவும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.